கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் 12 ராசிகளுக்கும் சொல்ல இருக்கேன். பொதுவாக தமிழ் புத்தாண்டு பலன் பார்க்கும்போது மொத்தம் 60 வருடங்கள். அதில் இப்பொழுது பராபவ வருடம் என்ற வருடம் ஆரம்பிக்கிறது. அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், எல்லோரும் சுகமாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் நியாயமானதை தர வேண்டும், மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அர்த்தமுள்ளதாக தான் அந்த பராபவ வருடம் குறிக்கிறது. இருந்தாலும் இந்த வருடத்திலே கிரகங்களின் சூழ்நிலைகளை வைத்து என்னென்ன பலன் ஏற்படும் போது இப்போ பார்க்கலாம். மிதுனத்திலே குரு பகவான் இருக்கிறார், சிம்மத்திலே கேது பகவான் இருக்கிறார், கும்பத்திலே ராகுவும் சந்திரனும் வீற்றிருக்கிறார்கள், மீனத்திலே சனி பகவான் புதன் செவ்வாய் இருக்கிறார்கள், மேஷத்திலே சூரியன் சுக்கிரன். இவ்வாறாகத்தான் இந்த கிரகங்கள் பராபவ வருடம் ஆரம்பிக்கும் போது இருக்கிறது. இதில் என்னவென்று கேட்டால், இந்த மீனராசியிலே சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். அவர் இந்த பராபவ வருடம் முழுவதுமே இருப்பார். மற்ற கிரகங்கள் மட்டும் மாறுமே தவிர சனி பகவான் மட்டும் அந்த மீனராசியில் தான் வீற்றிருப்பார். இந்த மீனராசியிலே சனி பகவான் இருப்பதினால் நீதி, நேர்மை, சத்தியம் நிலைநாட்டப்படும், ஆன்மீகவாதிகளுடைய வளர்ச்சி எழுச்சி பெறும், நாட்டில் ஒற்றுமை மேம்படுத்தப்படும், மதம், இனம், ஜாதி, மொழி சேர்ந்தவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து உலக அமைதிக்காக நல்ல விஷயங்களை செய்யப் போகிறார்கள். இப்போது பார்த்து வந்தீர்களானால் உலகப்போர் என்று தொடங்கி நடந்து கொண்டு வருகிறது. இது முடியாதா என்று கேள்வி இருக்கிறது. இது நிச்சயமாக குறுகிய காலத்திற்குள்ளே முடிந்துவிடும் இந்த கிரக நிலை வைத்து பார்க்கும்போது சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால், குருடைய பயிற்சி இந்த வருடம் 3 முறை நிகழ இருக்கிறது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி, அடுத்ததாக அக்டோபர் மாதம். ஏற்கனவே இப்போது மிதுனத்தில் இருக்கிறார், கடக ராசிக்கு வந்து அதன் பிறகு சிம்ம ராசிக்கு வரப்போகிறார். இந்த 3 ராசிகளே குரு பகவான் சஞ்சாரம் செய்வதால் புதன், சந்திரன், சூரியன் ராஜ கிரகங்களான சூரியன் சந்திரன் வீட்டிலும் புதன் வீட்டிலும் இருக்கப்படியால் அரசாங்கம் இதிலே ஈடுபட்டு மக்களை காப்பாற்றக்கூடிய வகையிலே எந்த வகையிலும் போராடும். இதுவரை மக்கள் போராடி வந்தார்கள், பார்த்திருப்பீர்கள். இனி வரும் காலங்களிலே அந்தந்த நாட்டு அரசாங்கங்கள் மக்களை காப்பாற்றுவதற்காக போராடி வெற்றி பெறுவார்கள். ஆங்காங்கே இயற்கை பேரிடர்களான வெள்ளம், மழை, புயல், நிலச்சரிவுகள், தீ விபத்துகள், எல்லா விதமான போக்குவரத்து மூலியமாக விபத்துகள் இதெல்லாமே அதிகமாக நடக்க இருக்கிறது. அதனால் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எல்லோரும் ஒரே சிந்தனையோடு இருக்க வேண்டும். இவ்வாறு இருந்து கொண்டால் இந்த பராபவ வருடம் எல்லோருக்கும் நன்மைதான் செய்யும் என்று சொல்லி இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வரும் 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன் தான் சொல்ல போகிறேன். கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மசனி விலகிடுச்சில்ல, அப்படியே நீங்கள் கவலைப்படணும். நல்லாவே இருங்க, நல்லா இருக்க போகிறீங்க. இருந்தாலும் ராகு பகவான் கும்பத்து ராசியில் உங்கள் ராசியில் இருக்கார், கேது பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார், சனி பகவான் 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். சரியா? குரு பகவான் 5, 6, 7 இந்த 3 இடத்துல வரப்போகிறார். அதுக்குண்டான பலனை பார்த்துடலாமா? இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்ப காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னாக்கா, நிறைய வாழ்க்கை வசதிகள் கிடைக்கும், வசதிக்கேற்ற வாழ்க்கை அமையும். நீங்கள் நினச்சது கேட்டது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். நல்ல நல்ல விஷயங்களுமே அடையும். பாத சனி இல்லையா, கடைசி 2 வருஷம் இல்லையா, அப்போ கண்டிப்பாக எதுக்கு பாத சனின்னு சொன்னாங்க, நம்மளை விட்டு போகிறதுன்னு அர்த்தம். அதுதான் அர்த்தம். அப்போ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, கஷ்டத்தை குறைச்சிக்கிட்டே தான் வருவார் சனி பகவான். கண்டிப்பாக குறைக்கப்படும். இது இல்லாமல் 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இல்லையா, அதனால் கொடுக்க வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் சாட்சியோடு கொடுத்து சாட்சியோடு வாங்கிக்கணும். குடும்பத்தில் ஒருத்தர் பேசினா ஒருத்தர் அமைதியாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். அது உறவால் நட்பாக ஏதோ வந்தாலும் இப்படி பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் உதவி பண்ணுவாங்க, அந்நிய இனத்தில் உதவி பண்ணுவாங்க, முன்னோடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், நிறைய கோயில் குளம் போயிட்டு வருவீங்க, எல்லாமே தொடர்ந்து நடந்து வரும். அது இல்லாமல் புத்திர பாக்கியம் வரும். மகராசிக்கு புத்திர குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், அதுக்குண்டான வாய்ப்பு உருவாகும். சில பேருக்கு உருவாகும், சில பேருக்கு பிறந்துடும். இது நடக்கும். பெரிய மனிதர்கள் தொடர்பு கிடைக்கும், அதை நீங்கள் தக்க வச்சுக்கணும். அதுனா உண்மை. நான் நிறைய அப்படி தான் சொல்லிட்டு வருவேன். பெரிய மனிதர்கள் தொடர்பு கிடைக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை. அது மாதிரி கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கும். அவன் தான் புத்திசாலி.
அப்போ நீங்கள் கும்பராசிக்காரங்க கண்டிப்பாக திறமை உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. உங்கள் திறமையை பார்த்து அவங்க வந்திருப்பாங்க. அப்போ அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். உங்கள் திறமையை அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுடைய உதவியை நீங்கள் வாங்கிக்கணும். அவ்வளோதான் விஷயம். இது வருட ஆரம்பத்தில் இப்படி நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாதங்கள் பார்த்தா கொஞ்சம் கஷ்டங்களாக தான் இருக்க போகுது. ரொம்ப கஷ்டம் கிடையாது. அதனால் பயப்படாதீங்க. என்ன நடக்கும்னாக்கா, இப்போ ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா வந்துடுவீங்க இல்லையா, அப்போது அதை பார்த்து பொறாமைப்படுவாங்க, பழி வாங்குவாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பணமையோ பொருளையோ களவாட பார்ப்பாங்க, இல்லை உங்கள்கிட்ட வாங்கிக்க பார்ப்பாங்க. உங்களை நீங்கள் முன்னேற மாதிரி அந்தாக்கா உங்களை கீழே இறக்க பார்ப்பாங்க. இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்போ கவனமாக இருக்கணும். நடுவில் வர ஒரு 5-6 மாதங்கள், அந்த மாதங்களில் கடன் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. மேக்ஸிமம் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னா வாங்கலாம். அது நீங்கள் விரலுக்கு தகுந்த வீக்க மாதிரி உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு மாடி வாங்கி வச்சுக்கணும். உடம்புலையும் ஆரோக்கியமாக பாதிப்பு ஏற்படும். அதையும் பார்த்துக்கணும். எந்த வகையில் பாதிப்பு ஏற்படும்? கை கால் மூட்டு வலி, வாய் பிடிப்பு, கேஸ் ட்ரபிள், அதான் வாய் பிடிப்புன்னு சொல்லுவோம். இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் மூச்சு வாங்குதல், மூச்சு ஒரு சிரமமாக இருக்கிறது, இது மாதிரிலாம் நடக்கும். கழுத்து வலி, இது மாதிரிலாம், தோள்பட்டை வலி, இது மாதிரிலாம் வந்து போகும். நிரந்தரமாக இருக்காது, வந்து போயிடும். அதுக்கெல்லாம் நீங்கள் தக்க மருத்துவம் பார்த்து சரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, கல்வியில் கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி எடுத்து படிக்கணும். டியூஷன் வச்சுக்கலாம். அதையே தொடர்ந்து மற்ற வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அதிலே கவனமாக வந்து அதில் தேர்ச்சி பெற்று சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் பிற்கால வாழ்க்கைக்கு நல்லது தானே. நம்ம ஏதாவது சப்ஜெக்ட் போய்ட்டு நம்ம எழுதி பாஸ் பண்ணிடுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். தப்பு கிடையாது. அதுக்குள்ள நேரம் தான் இப்போ இருக்குது. அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே நல்ல நல்ல பதவிகள் வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அரசியலில், சினிமாவில் எல்லாமே நல்ல நல்ல விஷயங்கள் தெரிய வரும், கண்ணுக்கு தெரிய வரும். உங்களுக்கு அது அனுபவபூர்வமாக உணர்வீங்க, அதில் பயணிப்பீங்க, சந்தோஷமாக தான் இருப்பீங்க. டக்குன்னு ஒரு நடுவில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும். அந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும். எப்பவுமே கெட்ட நேரம் வரும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், இறை வழிபாடு தானம் பண்ணிட்டு வர்றது இல்லாமல் கவனமாக இருக்கணும். நம்ம சுற்றுமுட்டை என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாருக்குமே நான் சொல்லுவேன். நம்ம நேரங்காலம் சரியில்லைன்ற போது எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ கவனமாக இருக்கணும். நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம். உங்களை பற்றி தெரிஞ்சவங்க தான் அவங்கள ஏமாற்றுவாங்க. உங்களை பற்றி தெரிஞ்சவங்க தான் உங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்க. தெரியாதவர்கள், புரியாதவர்கள் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அப்படி செய்பவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்று இருக்கிறவங்க, திடீர்னு புது பணக்காரன் ஆனவங்க, திடீர்னு புதிய பொறுப்பு வந்து தலைமை தாங்கும் பதவி உண்டு கிடைச்சவங்க, இவங்கள தான் எல்லாரும் பார்த்து பொறாமைப்படுவாங்க. எல்லாருமே சேர்ந்து செய்வாங்க, வச்சு செய்வாங்கன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி. பெரும்பாலும் உங்களை பற்றி நல்லா புரிஞ்சவங்க, தெரிஞ்சவங்க தான் உங்களுக்கு அப்பப்போ தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க. அதை நீங்கள் கவனமாக வந்து பார்த்துக்கணும். உங்களுடைய ராசியாதிபதியும் சனி பகவான் தானே. அந்த சனி பகவானை பிரீத்தி பண்ணலாம். சனிக்கிழமை மௌன விரதம் இருக்க நல்லது. கும்பராசிக்காரங்க மாற்றுத்திறனாளிக்கு உதவி பண்ணலாம். பெரும்பாலும் கை கால் குணமாக இருக்கவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஊமையாக இருக்கவங்க, காது செவிடாக இருக்கவங்க, இவங்களுக்கும் மாற்றுத்திறனாளி தான், அவங்களுக்கு உதவி தேசப்படலாம். இது இல்லாமல் உடலால் கஷ்டப்படுபவர்கள், மூட்டை தூக்குறாங்க இல்லையா, லோடிங் அன்லோடிங் சொல்லுவாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணணும். அது மட்டும் இல்லை, தூய்மை பணியாளர்கள் சொல்கிறோம் இல்லையா, துப்புரவு பணியாளர்கள், அவங்களுக்கு உதவி பண்ணலாம். அவங்களாம் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். சம்பளம் கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு பிரச்சனை தீர மாட்டுது. அவங்களெல்லாம் பார்க்க நேர்ந்தால், இல்லை நீங்கள் வாலண்டியராக போய் உதவி பண்ணலாம், செய்யலாம். அதெல்லாம் வாங்கிப்பாங்க. அவங்களாம் எப்பயுமே நம்ம பரிகாரம்னு சொல்லக்கூடாது. ஆனால் அதுதான் ஒரு விஷயம். எனக்கு உங்களுக்கு செய்யணும்னு தோணுச்சு, செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு வாங்க. இதில் என்ன பண்ணிடுறாங்க, நிறைய பேர் இந்த மாதிரி ஜோசியர் எங்களை மாதிரி சொல்கிறது, உண்மைகள் பெரியவங்க நல்லவங்க வெல்வெட் சிறப்புலாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி அது மாதிரி பண்ணணும். என்ன பண்ணுவாங்க, பரிகாரத்துக்கு தான் பண்ண சொன்னாங்க, இந்தாங்க வாங்கிக்கோங்கன்னு.
அவ்வளோதான் போயிடுச்சு. உங்கள் அந்த பழிக்கவும் பழிக்காது, உங்களுக்கு நன்மையும் நடக்காமல் போயிடும். எதுவுமே சொல்லாமல் எனக்கு மனசில் தோணுச்சு நான் உங்களுக்கு செஞ்சேன் அப்படின்னு சொல்லணும், அவ்வளோதான். இது செஞ்சுட்டு வாங்க, அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது நம்ம கும்பராசிக்காரங்களுக்கு கடைசியாக வரக்கூடிய ஒரு 6 மாதங்கள் இந்த தமிழ் வருட முடிவில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் போது. உங்களுக்கு தப்பு செஞ்சவங்க, தொல்லை கொடுத்தவங்க, அவங்களே உங்களுக்கு தன்னுடைய தவறை உணர்ந்து நல்லது பண்ணுவாங்க. இப்படிலாம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். எப்படி நடக்கும்? நல்ல நேரம் வந்தால் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பா ரொம்ப கஷ்டப்பட்டேன்ப்பா, திருப்பி ஒரு ரவுண்டு வரேன்ப்பா அப்படின்னுவீங்க. அப்படி தான் சொல்ல போகிறீங்க. அது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் இந்த ராசாதிபதி சனி பகவான் தானே, அப்போது நிறைய கோவில்களுக்கு கும்பராசினாலே அந்த கும்பம் கலசம் தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த கலச வைத்து விழா நடத்துவது எப்போது? கும்பாபிஷேகம் சொல்லுவாங்க. கும்பாபிஷேகம் செய்யும் கோயில்களுக்கு கும்பராசியில் பிறந்தவர்கள் அவர்களால் முடிந்த உதவி செய்தால், இது முக்கியமான சுற்றுமன் பரிகம், கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களால் முடிஞ்சது இவ்வளோதான், அவ்வளோதான் கிடையாது, எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். பழமையான கோயிலாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு. புது கோயிலுக்கும் கொடுக்கலாம், பழமையான கோயில் கொடுத்தா இன்னும் விசேஷம். உங்களுக்கு பணம் கொடுக்க முடியல, அதில் உழவாரி பணி பண்ணுங்கள், கூட வந்து உதவி பண்ணுங்கள், செய்யுங்க, அது பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், எல்லாமே செய்யலாம். உடல் உழைப்பை கூட கொடுக்கலாம். சில பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, நட்புலையும் சரி உறவுலையும் சரி, பா என்னாலலாம் பண உதவி செய்ய முடியாதுப்பா, பொருள் உதவியும் செய்ய முடியாதுப்பா, சரீர உதவி செய்கிறேன்ப்பா. சரீர உதவினா என்ன? உங்களுக்கு கூட மாட ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்கள் கூட துணைக்கு வருவாங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து நிற்பாங்க, உங்களுக்காக பேசுவாங்க. அதுவும் ஒரு தான தர்மம் தான், அதுவும் ஒரு உதவி தான். அது கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்படி பண்ணிக்கலாம். உங்களால் முடியலனா நீங்கள் அந்த மாதிரி மற்றவங்களுக்கு போய் உதவி பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். புரியாத விஷயங்கள்லாம் புரிய வரும். இவ்வளோ நாளாக எனக்கு புரியலையே, இவ்வளோ நாளாக தெரியலையே, இப்படி தான் சொல்லியிருப்பீங்க. அதெல்லாமே இப்போது விளங்கிடும். அது மட்டும் இல்லை, இந்த 6 மாதம் முடிஞ்ச 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு விஷயமாக நடக்கும். உங்கள் திறமைகள் எல்லாம் வெளிப்பட்டுன்னு வரும். பெரும்பாலும் கும்பராசிக்காரங்களுக்கு திறமைகள் வெளிப்படாது. அவங்க சொல்ல மாட்டாங்க. முதல்ல யாராவது கண்டுபிடிச்சு சொன்னால் தான் உண்டு. இப்போ அப்படி தான் சொல்கிறதுக்கு உண்டான வழிகள் இப்போ நிறைய இருக்கே. நம்ம சாதாரணமாக போய் ஒருத்தருக்கு உதவி பண்ணுவோம். இப்போலாம் எல்லாருமே கையில் ஃபோன் வச்சுருக்காங்க, செல்ஃபோன். டக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவாங்க. ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம்லையோ, ட்விட்டர், எது வேணாலும் போட்டுருவாங்க. அது அப்படியே வைரல் ஆகிடும். உடனே நீங்கள் செஞ்ச அந்த உதவி நீங்கள் விளம்பரத்துக்காக செஞ்சுருக்க மாட்டீங்க. அதில் நீங்கள் பேசு பொருள் ஆகிடுவீங்க, ஃபேமஸ் ஆகிடுவீங்க. அது மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்கும். இது மாதிரிலாம் நடந்திருக்கு. அதுதான் உண்மை. அதனால் இப்படிலாம் செய்யலாம் நீங்கள். அதனால் கும்பராசி பிறந்தவங்களுக்கு எப்பயுமே நல்லா கேட்டுங்க. சனி பகவான் வீட்டில் மகரம் கும்பத்தில் கும்பத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். கும்பராசியில் தான் உள்ளால் இருந்தார் இல்லையா, அவர் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருப்பார். இப்போ மட்டும் என்ன, மீனராசி தானே போயிருக்கார், குருவோட வீட்டு தான் போயிருக்கார். அதனால் குருவோடைய பலன் தான் சேர்த்து கொடுப்பார். அதுதான் உண்மை. அதனால தான் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இந்த சனி பயிற்சி. அதனால் இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் இந்த பராப வருட தமிழ் வருட பலன்கள் வரிசையில் பார்க்கும் பொழுது குன்றில் இட்ட விளக்காக திகழ போகிறீங்க. அப்போது குன்றுனா இப்போ சொல்கிறாங்களே தீபத்தூணில் தீபம் ஏற்றணும், அந்த மாதிரி உயர்ந்த இடத்துல விளக்கேற்றி வழிபாடு எப்படி இருக்கும், பிரகாசமாக இருக்கும் இல்லையா, அப்படி இருக்க போகிறீங்கன்னு சொல்லி எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்கன்னு வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.